தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய்? உனக்கு வாழ்வு தந்தாய், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய்? என்ன தந்தாய்? நீ என்ன தந்தாய்? கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன். என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதர் பார்த்தாயா? பார்த்தாயா? இனி பார்ப்பாயா? பார்த்திட எனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதர் பார்த்தேனே. கனிவுடன் மனிதர் பார்ப்பேனே. பார்ப்பேனே, இனி பார்ப்பேனே. மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நீ மன்னித்தாயா? மன்னித்தாயா? நீ மன்னிப்பாயா? மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நான் மன்னித்தேனே. முழு மனதுடன் நான் மன்னிப்பேனே. மன்னிப்பேனே, மன்னிப்பேனே. கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன். என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். Father, hallowed be your name. லூக்கா 11:2. தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவரே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். திருப்பாடல் 9:10. கடவுளுடைய பெயர் என்றென்றும் போற்ற பெறுவதாக, இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். கடவுளுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது. இது ஒரு ஆத்மீகம். இன்றைக்கு கூட இருக்குது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவனுடைய பெயரை சொல்ல மாட்டார்கள், பெரியவங்க பெயரை சொல்ல மாட்டாங்க. மரியாதைக்காக சொல்ல மாட்டாங்க. ஆனால் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க. அது வேற கதை. எப்படின்னா, தேர்தல் அதிகாரி தேர்தலில் இந்த பேரெல்லாம் கணக்கெடுக்க வருவாங்க இல்லையா? அவங்க ஒரு வீட்டுக்கு வந்தாங்க, வந்து கணக்கெடுக்க வராங்க. அம்மா அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா? வீட்டுக்கார் பேர் என்ன சொல்ல மாட்டேங்க.
என்னங்க பேர் எழுதுனுங்க சொல்லுங்க, வேணா நான் சைகனை சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னாங்க. 7 காட்டு இப்படி காட்ட 7 மலையா, அதாங்க அந்த நாய் பேர் அப்படின்ச்சான். பார்த்தீங்களா எவ்வளோ மரியாதை. இது வேற கதை, இது நம்ம நாட்டு நடப்பு. ஆனால் கடவுளுடைய பெயர் சொல்லப்படக்கூடாது. யாவே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், பெயர் சொல்லக்கூடாதவர், அஞ்சுதற்குரியவர், த ஹோலி அதர் என்ற அர்த்தம். இன்னும் சொல்ல போனா இந்த டெட் சி என்று சொல்லக்கூடிய சாக்கடலுக்கு எதிரே கும்ரான் என்ற ஒரு இடம், அந்த கும்ரான் என்ற இடத்துல ஒரு மடம் இருந்தது, ஒரு மானஸ்ட்ரி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த துறவிகள் இந்த பைபிளை தோல் பிரதியிலே எழுதினார்கள். அதெல்லாம் பகைவர்கள் வந்தபோது சுருட்டி எங்கேயாவது பாறையில் கொண்டு போய் வச்சு களிமண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அந்த அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. அந்த மானஸ்ட்ரியை பார்த்தாங்க. எல்லா ஒரு துறவிக்கும் ஒரு அறை, அந்த அறையில் ஒரு ஓரமாக ஒரு சின்ன தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எதுக்குன்னா, இந்த பைபிளில் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பெயர் வருகிறதோ அந்த தொட்டியில் போய் கையை கழுவிட்டு வந்து எழுதிட்டு திருப்பி போய் கையை கழுவிட்டு தொடருவார்களாம். பார்த்தீங்களா, இது ஒன்றும் நூதனம் இல்லைங்க. திருப்பலியில் பார்த்தீங்கன்னா குருவானவர் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிற அந்த சமயத்தில் கரங்களை கழுவுவார். ஆண்டவரே, பாவி என்னை கழுவியர்களும் என்னை நீர் புனிதப்படுத்தியர்களும். முக்கியமான ஒரு ஆண்டவருடைய உடல் ஆக போகிறது இந்த அப்பமும் ரசமும். நான் தகுதியற்றவன், பாவியானவன், என்னை கழுவியலும். இன்றைக்கு எல்லா திருப்பலியிலும் எல்லா குருக்களும் இந்த கரங்களை, அந்த விரல்களை கழுவுவார்கள். நீங்க என்ன, நீங்க கழுவ மாட்டேங்கிறீங்க, நாங்க பார்க்கறது இல்லையே நீங்க நினைப்பீங்க கேமராவில். இங்க ஒரு ஸ்க்ரட்ச் வச்சிருக்கிறேன், ஒரு ஸ்பாஞ்சு வச்சிருக்கிறேன் தண்ணியில், அதில் நான் தேய்ச்சி இந்த துணியில் தொடச்சிக்குவேன். நான் சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கு தெரியாது, கேமராவில் தெரியாது, இவைகளெல்லாம் இருக்கின்றன. எதுக்கு? புனிதமானதை நான் எப்பொழுதும் அதற்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். To pray is to talk with God, to get to know Him and to get to know yourself and get acquainted. செபிப்பது என்பது இறைவனோடு பேசுவது, அவரை பற்றி தெரிந்து கொள்வது, அதே சமயத்தில் நம்மை தெரிந்து கொள்வது. டு கெட் அக்வைண்டட், ஒருத்தரை நன்றாக தெரிந்து கொள்வது. கடவுள் எனக்கு என்ன செய்தார், வாழ்வு கொடுத்தார், பாடணும், அருமையா பாடணும். அந்த வாழ்வுக்கு நான் என்ன செய்தேன்? அடிக்கடி நான் ஆங்கிலத்தில் சொல்வேன், வாட் ஐ ஆம் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட், வாட் ஐ கிவ் பேக் இஸ் த கிஃப்ட் ஐ ஆம் கிவிங் டு காட். என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது. அதைகளை வைத்து நான் கடவுளுக்காக என்ன செய்கிறேன்? டு டாக் வித் காட் இஸ் டு ப்ரேன்னு சொன்னேன் இல்லையா, கடவுளோடு பேசுவது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். நான் திருப்பாப்புலியூரில் கடலூரில் வார்டனாக இருக்கிறேன். நான் பிரதராக இருக்கும்போது, ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி, எல்லாம் ஸ்டேடியாவில் உட்காந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்கில் ஒரு குட்டி பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்படியே என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏதோ டிராயிங் வரைகிறான் போல இருக்குது, படிக்காமல் என்னத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பின்னாடி போகிறேன். அப்பாவுக்கு அழகாக நுணுக்கமாக எழுதுறான். அன்புள்ள அப்பாவுக்கு, நான் இங்கு நன்றாக இருக்கிறேன், நீங்கள் நன்றாக இருக்கிறீங்களா? இதாங்க அன்பு. அப்பா சிங்கப்பூரில் இருக்கிறார். தான் எழுதுகின்ற கடிதம் அப்பாவுக்கு போய் சேரும் பொழுது, படிக்கும் பொழுது என் அன்பை புரிந்து கொள்வார். பைபிள் என்பது கடவுள் நமக்கு எழுதிய கடிதம். அதை படித்து நாம் பதில் சொல்வது நாம் அவருக்கு கொடுக்கின்ற பதில். அதுதான் முதல் வாசகம், பதிலுரை பாடல், நற்செய்தி, மறையுரை, அல்லேலூயா கீதம். இவைகள் எல்லாம் டு டாக் வித் காட், த வேர்ட் ஆஃப் காட், த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட், அண்ட் டு நோ ஹிம். அவரை பற்றி தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவருக்கு இன்னும் அதிகமாக அன்பு செய்வோம். ஐ ஃபவுண்ட் ஹிம் dear in his warm ubiquity, where heart beat there was Christ for me. ஜெசிகா பாஸ். எப்பொழுது நான் கண்டுகொண்டேன்? என்னுடைய இதய துடிப்பிலே அவரை கண்டுகொண்டேன்.
தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் 7. நம்முடைய மனக்கவலையை எது மாற்றும்? குடியா? எதுவும் மாற்றாது. புண்பட்ட மனத்தை புகை போட்டு ஆத்தான். எந்த புகையோ எந்த மதுவோ மாதுவோ நம்முடைய கவலைகளை தீர்க்க வல்லது அல்ல. தீர்க்கக்கூடியது ஆண்டவருடைய திருப்பாலன். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டார். அதுவே அவருக்கு மிகச்சிறந்த ஆசீர். ஆகவே உனக்கு ஆறுதல் வேணுமா, தேர்தல் வேணுமா, ஆண்டவரிடம் வா, நற்கருணை ஆண்டவரிடம் உட்கார்ந்து மன்றாடு. ஆற்றல் மிகுந்த இந்த ரேஸ் ஆஃப் கிரேஸ் நம் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்தால் நோய் குணமாகும். பச்சிலையோ மருந்தோ குணமாகவில்லை, உம் வார்த்தையை விடுத்து உம் அருளை கொடுத்து உம் இரத்தத்தை சிந்தி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று பாட்டு பாடுறோம். மனக்கவலை மாற்றல். நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் Saint John Paul II quotes that contemplation of Christ as in Mary its insurmountable model. Nobody has devoted himself with Mary's assiduity to the contemplation of Christ's face. இயேசுவுக்கு மனித உரு கொடுத்தது நம் தாய், தேவத்தாய், அருமையானவர், சுதனாகிய சர்வேஸ்வரன். பிதா, சுதன், பரிசுத்தாவின் சொல்றோம் இல்லையா? மூன்று பேரும் ஒரே கடவுள், அருமையானவர்கள். அந்த சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுக்கும் பொழுதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவருக்கு உடல் இருந்தது, பிறப்பு இருந்தது, இறப்பு இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது. ஏனென்றால் மனிதனுக்குரியது எல்லாம் இருந்தது மனித அவதாரம் எடுத்ததினால். அந்த மனித அவதாரத்திற்கு காரணமாக இருந்தவர் தேவத்தாய். அவை தேவத்தாயை பாருங்கள், எவ்வளவு துச்சமாக நிறைய பேர் அவருக்கு ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவங்களுடைய ஆழம் தெரியவில்லை. Mary's assiduity to the contemplation of Christ's face. தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையை பற்றி, தாய்க்கு தெரியும். The assiduity to the contemplation of Christ's face. கடவுளுடைய கிறிஸ்துவினுடைய முகத்துக்கு அதை கொடுத்தவன் நம் தேவதாய். ஜெபம். Father in heaven, you have given me a mind to know you, a will to serve you, and a heart to love you. Give me today the grace and strength to embrace your holy will. Help me to be kind and forgiving towards my neighbor as you have been towards me. எங்கள் விண்ணக தந்தாய், உம்மை அறியும் மனத்தையும் உமக்கு ஊழியம் புரியும் உள்ளத்தையும் உம்மை அன்பு செய்யும் இதயத்தையும் கொடுத்துள்ளீர். என் சொல், செயல், சிந்தை அனைத்தும் உமது புனித சித்தத்திற்கேற்ப இருக்கும்படியாக எனக்கு வரம் தாரும். நிறமிடம் கனிவோடும் இரக்கத்தோடும் இருப்பது போல நான் என் அயலாரிடம் கனிவோடும் இரக்கத்தோடும் இருக்க உதவியரிடம் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு என்று புனித ப்ரூனோ என்ற புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும்,
உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னா, என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே, உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பே. மன்னவன் எனக்கா என்னையே கொடுப்பே. உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, முது திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயதிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பல மாதங்களுக்கு பிறகு, ஏன் ஒரு வருடத்துக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இப்பொழுது திறக்கப்படுகின்றன. நமக்கு வேண்டிய கல்வி, ஞானம், அறிவு, புத்தி, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயத்தை கொடுப்பவர் பரிசுத்த ஆவி. The fear of the Lord is the beginning of wisdom. அவை ஆண்டவர் மீது கொள்கின்ற அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அப்படி பிள்ளை வளர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். நீங்களும் ஜெபியுங்கள். நாளை தினம் ஜெபமாலை மாதா திருநாள். இந்த அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதா திருநாள். ஆகவே நாளை தினம் தேவதாயிடம் ஜெபிப்போம். ஜெபமாலை ஜெபியுங்கள். ஒரு சிலர் கையில் ரோசரி மாதிரி வச்சுருப்பாங்க, ரிங் ரோசரின்னு பேர். அது வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அந்த கணக்கு முக்கியம் இல்லை. 10 சொன்னீங்களா 12 சொன்னீங்களா சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு அந்த ரகசியங்களை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது அல்லவா, அவைகளை கவனத்தில் வைத்து சிந்தித்து நீங்கள் இவைகளை ஜெபித்து கொண்டே போகலாம். அவை நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, பயணம் செய்யும்போது, வீட்டை பெருக்கும்போது, வேலை செய்யும்போது நிச்சயமாக சொல்லலாம். அன்பொலி brings God home. இறை ஒளி இல்லமெங்கும் என்கின்ற வகையில் அவை ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. எழுந்திருப்போம், ஆசிர் பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, புனித சூசேப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்
உமக்கே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ்.